மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடைய ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு இந்த ஒரு வீடியோ உதவியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்துருக்காங்க. நம்ம என்ன பார்ப்போம், சம்பளம் தானே பார்ப்போம். சம்பளம் இப்படி ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க 35,400 இங்கே கொடுத்துருக்காங்களா தெளிவாக. 35,400 இருந்து 1,12,400 வரைக்கும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை இன்னும் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு செட் ஆஃப் போஸ்டிங் இருக்கு இல்லையா, இதுக்கு 44,900 இருந்து 1,42,400 வரைக்கும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காங்க. இதெல்லாம் என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன்டெலிஜென்ஸ் பியூரோலேருந்து, சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சர்வீஸில் இருந்து, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்லேருந்து, அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் இருந்து, ஏஎஃப்ஹெச்கியூவில் இருக்கிற அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் அதர் மினிஸ்ட்ரிஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைகள், சிபிடிடி, அப்புறம் சிபிஐசி, அந்த மாதிரி வேலையெல்லாம் வந்திருக்கு இல்லையா, அதுதான் பார்க்க போகிறோம். டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட், டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூவில் அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு ரோலு, சப் இன்ஸ்பெக்டர் ரோலு சிபிஐயில், இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷனில் இருந்து, இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்கோட்டிக்ஸ் என்ற ரோலில் இருந்து, அதுக்கப்புறம் செக்ஷன் ஹெட்டு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேடில் இருந்துலாம் வந்திருக்கு. சரிங்களா? அடுத்த வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அசிஸ்டண்ட் இல்லைன்னா அசிஸ்டண்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு ரோலு மற்ற மினிஸ்ட்ரிஸ்லேருந்து, டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து, ஆர்கனைசேஷன்லேருந்து வந்திருக்கு. எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட் அப்படின்ற ரோலு சிபிஐசியில் இருந்து வந்திருக்குங்க. ரிசர்ச் அசிஸ்டன்ற ரோலு நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் இருந்து வந்திருக்கு. டிவிஷனல் அக்கௌண்டன்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே ஆஃபீஸ் அண்டர் சிஎன்ஏஜி அப்படிக்குள்ள வந்திருக்கு. சப் இன்ஸ்பெக்டர் ரோலு நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ஐஏலேருந்து வந்திருக்கு. சரிங்களா? சப் இன்ஸ்பெக்டர் ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் எம்ஹெச்ஏ, அதாவது நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோலேருந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு ரோலு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன்லேருந்து வந்திருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்ற ஒரு ரோலு கிரேட் 2ல் இருக்கிற மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஆஃபரஸ் சூப்பரிண்டெண்டன்ட் அப்படின்ற ஒரு ரோலு சிபிடிடியிலேருந்து வந்திருக்கு. சரிங்களா? அடுத்த ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பே லெவல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பே லெவல் எவ்வளோ அப்படின்னா 29,200 92,300 வரைக்கும். சரிங்களா? ஸோ ஆடிட்டர் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே ஆஃபீஸ் அண்டர் சிஎன்ஏஜிக்குள்ளே வருது. இன்னொரு ஆடிட்டர் ஆஃபீஸர்ஸ் அண்டர் சிஜிடிஏ அப்படின்னு வருது. ஆடிட்டர் அதர் மினிஸ்ட்ரி அண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து, அக்கௌண்டன்ட் ஆஃபீஸர்ஸ் அண்டர் சிஎன்ஏஜி, அதுக்கப்புறம் அக்கௌண்டன்ட் ஜூனியர் அக்கௌண்டன்ட் வேறு மினிஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்காங்க இந்த ஒரு வாய்ப்பு. சரிங்களா? அடுத்து பே லெவல் 4 எவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 25,500 81,100 வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போஸ்டல் அசிஸ்டண்ட் இல்லைன்னா சார்ட்டிங் அசிஸ்டண்ட் வேலைங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்லேருந்து, மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்லேருந்து வெளியாக இருக்குது. இன்னொரு ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்லேருந்து, அப்பர் டிவிஷன் கிளார்க்லேருந்து வந்திருக்குங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லேருந்து சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலுமே மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீசஸ்லேருந்து வந்திருக்கு. டேக்ஸ் அசிஸ்டன்ட் சிபிடிடியிலேருந்து வந்திருக்கு. டேக்ஸ் அசிஸ்டன்ட் சிபிஐசிலேருந்து வந்திருக்கு. சப் இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்கோட்டிக்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்லேருந்து வந்திருக்கு. சரிங்களா? இது எல்லாமே 37 டைப்ஸ் ஆஃப் வேலைங்க, 37 விதவிதமான வேலைகள். சம்பளமுமே அவங்க இங்கே தெளிவாகவே தான் கொடுத்துருக்காங்க. அந்த சம்பளம் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட 113 பக்கத்துக்கு அவங்க ஒரு அறிவிப்பை விட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், 113 பக்கத்துக்கு இந்த ஒரு அறிவிப்பானது வந்திருக்கு. ஓகேங்களா? வயது வரம்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சில போஸ்ட்டுக்கெல்லாம் 18லேருந்து 27, 20லேருந்து 30, 18லேருந்து 30, 18லேருந்து 32 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் இருக்குங்க. ஓகேங்களா? இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். கிளிக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இது நமக்கு செட் ஆகுமா, இதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாமா அப்படின்றது 1க்கு 2 தடவை பார்த்துட்டு இதுக்கு தொடர்ந்து அப்ளை பண்ணுங்கள். படிங்க. அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா படிச்சிருக்கணும் இல்லையா, அதனால் படிச்சுக்கோங்க. சரி, இப்போ படிப்பு அப்படின்னா அப்போ என்ன படிச்சிருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தாலே போதும் தாங்க எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் பாருங்கள், பேச்சுலர் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட்ன்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் டிகிரி படிச்சுக்கோங்க.
படிச்சுட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபாங்க. ஓகேங்களா? 100 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸு ஆன்லைன் மூலிமா பே பண்ணணும். அது எனக்கு கடைசி நாளுன்னா 5/7/2025 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இந்த ஒரு லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே.